இல்ல டேனி அண்ணன்கிட்ட இருக்கு. டேனி நீங்க மைக்ல பேசும்போது ரசிகர் படம் பாக்குறவங்கள பத்தி ஒரு இது சொன்னீங்க. படம் அவன் பாக்குறதுனால தான் நீங்க நடிகரா மேல இருக்கிறீங்க. நீங்க சரியா நடிச்சா அவன் ஏன் படத்துக்கு நடிக்க வர போறான்? புரியல. நீங்க எதுவுமே புரியாதா? நடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னீங்க. படம் பாக்குறவங்கலாம் இப்ப சினிமாக்கு வந்துட்டானுங்க ஆமாமா சொன்னீங்க. நீங்க சரியா நடிச்சீங்கன்னா அவன் ஏன் அங்க வர போறான்? இல்ல இது சரியா அவ்வளவு தூரம், அதாவது லாஸ்ட் ஒரு 4 சேருக்கு தள்ளி அங்க நிறைய கேமரா இருந்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், படபடப்பா இருக்கும். இன்னைக்கு முன்னாடி சீட்டு வரைக்கும் உட்காந்துருக்கீங்க, ஃபிளாஷ் எல்லாம் பக்கத்தில் அடிக்கும், கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சொந்தங்கள்ன்றதுனால இந்த நிகழ்ச்சியோட ஒரு நிறைவா இந்த தியேட்டர் நிறைஞ்சிருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியாஸ் ஹூ கேம் ஹியர் டு பிளஸ் ஆர் டீம். படத்துக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே சொல்கிற ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் சான்ஸ் ஃபார் மீ. தேங்க்யூ. எஸ், of course I used to say Mr. PG Muthia sir, your work is so amazing. Oh my god, seriously such amazing. இப்போல்லாம் சொல்லணும்னு ஆசை, ஒரு மேடை கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது லீவு கிடைச்சா வந்து பண்ணிட்டு போகிறது ஜாலியாக. இது ஒரு சீரியஸான படம். அதையும் தாண்டி படத்தில் டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்பொழுது கதை, இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கதையை சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போனத்தோன்னே நினைல் டேட் ஃப்ரீயாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேண்ணே, லுக் என்ன இருக்கீங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறேண்ணே, ஓகே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. கதை சொல்லலை, எப்போலேருந்து எப்போ டேட் சொல்ல, என்ன ரோல் நடிக்க போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு சின்ன பட்ஜெட்னா டப்புன்னு புரிஞ்சு, ஆஹா ஓகே டெய்லி கால் சீட்டு பொழுது போயிடுவோம், கட்டு கட்டின்னு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை சொல்கிறேன், ஏன்னா நிறைய நடிகர்கள் அதிகமாகிட்டாங்க. கவுண்ட் பண்ணி என்ன சொல்கிற மாதிரி படம் பார்க்க வரவெல்லாம் நடிகர் ஆகிட்டானுங்களே இப்போது. ஸோ அந்த சூழலில் எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் ஓடி இருக்குது. எங்கள் மூஞ்சிக்கே மாஸ்க் போட்டு இன்னொரு வேஷத்தில் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் நடிச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரியா சூழலாக இருக்கட்டும் சரி. அண்ட் இந்த படத்தை எடுக்கப்பட்ட அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு. அதுக்குள்ளே இன்னும் நிறைய கலைஞர் இன்னும் வரல. முக்கியமாக ராதாரவி அண்ணனும் சரி, விவேக் பிரசன்னா எஸ், இன்னைக்கு நான் என் கண்டென்ட்டாக விவேக் பிரசனாவை தான் எடுத்துன்னு வந்தேன். மச்சான் இன்றைக்கும் பிஸின்னு வெளியே போயிட்டான். இப்போ தான் புரியுது அவரை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் பிரசனாவோட கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பாயும் ஒளி நீ எனக்கு அந்த ப்ரெஸ் மீட், அந்த படத்தினுடைய ரிவ்யூவில் வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. ப்ளூ சட்டை மாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே. ஏன்னா நானும் சினிமாக்குள்ளே ஃபுல் டைமே இறங்கிறதுக்கு முன்னாடி படத்தை ஸ்பூஃப் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன். டெலிவிஷனில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஒரு கண்டென்ட்டை ஸ்பூஃப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன பிக்சர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய தப்பாடும். அந்த தப்பை வந்து தந்தி டிவியில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு வரியில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு ஷோவில் ஒரு தப்பு பண்ணது. கமல் சார்ட்டு வந்து கால் வந்தது டேரெக்டாக, நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. ஸோ டெலிவிஷனில் இருக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம், ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இந்த யூடியூப்ஸ் இதெல்லாம் வரும்போது நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது. கருத்துக்களை சுயமாக பதிவு பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து மற்றவங்க ரொம்ப நெருடல் ஆக்கிடுது. அதில் ஒரு விஷயம் தான் நம்ம விவேக் பிரசனாவுடைய கருத்து. ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருந்தாரு. விவேக் பிரசன்னா வந்து எல்லா படத்துலையும் வந்துடுறாரு. எந்த படத்தில் வேணால் அவர் பார்த்துடலாம். எல்லாமே இந்த ஃப்ரெண்டு கேட்டால் வந்திருக்காரு. நல்லா படத்தில் ஒரு செவுறு மாதிரி வந்து நின்றுக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து போடுறாங்க, நடிப்பும் வரல ஒன்றும் வராதாலும் எதுக்கு போடுறாங்க அப்படி சொல்லும்போது இன்னொருத்தர் கூட இருக்கவங்க சொன்னாங்களா, இல்லை சார் ஹீரோவை விட டம்மியான ஒரு கேரக்டரை பக்கத்தில் வச்சுருந்தா தான் ஹீரோ ஹைலைட்டாக தெரியவாங்க, அதுக்கான ஃபார்மாக தான் இவர் கூப்பிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரைட்டு, அடுத்து சில நாட்களுக்கு சில ஆண்டுகளுக்கு இவர் கண்டிப்பாக பிஸியாக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. ஒரு ஹீரோ கிட்ட ஒரு பக்கத்தில் ஹீரோவாக போய் நடிக்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ரொம்ப தூரம் வந்திருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் ஆரம்பித்தது வந்து பரமசிவன் ஒரு படம். அந்த படத்தில் கோட்டா சீனிவாசன் சார் இருப்பார். அவர் பின்னாடி தூரத்தில் நடந்து வந்துட்டு இருப்பேன். எப்பயாவது என்னைக்காவது ஒரு நாள் கேமராவில் மூஞ்சி ஒரு செகண்ட் தெரிஞ்சாதா, அந்த ஃப்ரேமை வீட்டில் காட்டி சந்தோஷப்படலாமே அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி பரத் கூட ஒரு படம் நடிக்க வந்திருக்கேன்னா எங்களுடைய வலியும் சரிடே எங்களுடைய பாதை கடந்து வந்த பாதையில் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் பார்க்காம டப்புன்னு உதாசீனப்படுத்தும் என்ன ஆகுதுன்னா, ஓ பொதுவான ஜனங்கள் இப்போ சினிமாவில் இருக்கவங்களும் தெரியும், ஓகே ஓரளவுக்கு. இப்போ பொது ஜனங்களுக்கு என்ன தெரியும் போது, ஓ அப்படிதானோ, ஓ சப்ப பீஸை கூட்டு ஹீரோ பக்கத்தில் நிற்க வச்சா அப்போ தான் ஹீரோ பூஸ் ஆகணும். ஹீரோவுக்கு பக்கத்தில் சப்ப பீஸ் நிற்கணும் அவசியமே கிடையாதுங்க. எப்போ ஹீரோன்னு ஒரு பேர் எடுத்துட்டாரோ அவர் தனியாக நடிக்க ஓட்டோட ஹீரோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இரவு நிழல் படம் பார்த்தீங்கன்னா அதில் யாருமே இல்லை தான், அண்ணன் ஒரு ஆள் நடிச்சிருப்பார்ல, கரெக்டா? அப்போ எல்லாம் சைலண்டானு பயன்ட்டேன், அது ஒத்த சேருப்பா இரவு நிழலான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான வழிகள் இப்போ வந்து விவேக் பிரசனாக்காக நானும் விவேக் பிரசன் ரொம்ப க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஷூட்டில் பார்ப்போம், சந்திப்போம், நல்லா பேசுவோம். ஆனால் இந்த பதிவை வந்து நான் என்னவா ஃபீல் பண்ணுறேன்னா, என்ன மாதிரியான என்னோட சக கலைஞருக்கு ஏற்பட்ட ஒரு வழி எனக்கு ஏற்பட்ட ஒரு வழியாக இருக்குது.
சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹீரோக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், இதுக்குள்ளே அவங்க வந்து நல்லா ஃபேமு எல்லாத்தையும் சம்பாரிச்சிடுவாங்க, எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க எப்போ செட்டில் ஆவான்னு யாராலும் சொல்லவே முடியாது. அவங்க எப்போ தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நடிச்சுனே வரும், திடீர்னு காணாமல் போயிடும். அடுத்து ஒரு பையன் வந்துருவாப்புல, இல்லை திடீர்னு யாராவது ஒருத்தர், இப்போ நிறைய பேர் வருவாங்க, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த இடம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த சைடு கேரக்டர் நடித்தவங்களும் இன்றைக்கி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம சேதுபதி அண்ணனா, விஜய் சேதுபதி அண்ணனாலும் சரி, விமல் அண்ணனா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி சைடு ரோல் நடிச்சவங்களும் சாதிச்சிருக்காங்க. ஸோ சைடில் சப்பையாக இருக்கிறாங்கன்னு யாருமே தயவுசெய்து சொல்ல வேண்டாம்னா, முக்கியமாக மாறன் அண்ணன் சொன்னது அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போய் படத்தை பார்க்குறது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு வந்து அவருடைய ரிவ்யூஸ்லாம் கேட்போம். ஏதாவது ஒன்று சேட்டையாக பண்ணுவாங்க, நான் அந்த குசும்புலாம் சொல்லுவோம்ல, நான் அந்த மாதிரி தான் அவரோட ரிவ்யூஸ்லாம் பார்ப்பேன். பட் இந்த ஒரு மொமெண்ட், இந்த ஒரு விஷயம் விவேக் பிரசன்னாவை அடையாளப்படுத்திட்டு சொன்ன விஷயம் ரொம்ப நெருடலாக இருந்தது. இந்த ஒரு ஸ்டேஜை பயன்படுத்தி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை ஒரு பதிவாக ஏற்படுத்திக்கிட்டு கிளாப் தட்டின தேங்க்ஸ் தம்பி. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் எங்கள் லவ் மூவிக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல படம், ஒரு சூப்பரான நல்ல படத்தையும் தாண்டி ஒரு நல்ல யங் டீம் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்காங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும். தேங்க்யூ. இல்லை டேனி அண்ணன்கிட்ட இருக்கு. டேனி நீங்கள் மைக்கில் பேசும்போது ரசிகர் படம் பார்க்குறவங்கள பற்றி ஒரு இது சொன்னீங்க. படம் அவன் பார்க்கறதுனால தான் நீங்கள் நடிகரா மேலே இருக்கிறீங்க. நீங்கள் சரியாக நடிச்சா அவன் ஏன் படத்துக்கு நடிக்க வர போகிறான்? புரியல. நீங்க நடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னீங்க. படம் பார்க்குறவங்களாம் இப்போ சினிமாவுக்கு வந்துட்டானுங்க ஆமாம்மா சொன்னீங்க. நீங்க சரியா நடிச்சீங்கன்னா அவன் ஏன் அங்க வர போறான்? இல்ல இது சரியா நடிக்க தாண்டி வாய்ப்புகள் வந்து பெருசா இது பெருசா காட்டப்பட்டுருச்சு. யார் வேணாலும் எங்க இருந்தாலும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி டேரக்டர் போய் அப்ரோச் பண்ணணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும். பிஆர்ஓன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், சினிமாவில் பிஆர்ஓ இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கணும், மேனேஜர்னு ஒருத்தர் கேட்டவங்க, அங்கேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் பார்ப்போம், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்டு காஸ்டிங் டேரக்டர் யாராவது உள்ள இருக்கா, இப்படி சுற்றிட்டு வந்தோம். நாங்களாம் சினிமாவுக்கு நாங்களாம் வாய்ப்பு தேடும்போது ஒரு ஃபோட்டோ தான் எங்களுக்கு பெரிய முகவரியாக இருக்கும், பின்னாடி பேர் எழுதிப்போம், அட்ரஸ்லாம் எழுதி கொடுப்போம். இப்போ அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல சும்மா ரீல்ஸை போடுங்க, குந்தல கடி கும்மா அப்படின்னு போடுங்க, டக்கராயிடுங்க. நீங்கள் தான் இப்போ காவால சாங் நம்ப மாட்டீங்க, எத்தனை பேர் நூ காவ அந்த பாட்டு எவ்வளோ சூப்பராக போயிருந்தாங்கன்னா, சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. டப்புன்னு கட் பண்ணி தளபதியில் ஒரு பாப்பா இந்த காவாலி அப்படின்ட்டுச்சு, முடிஞ்ச அந்த பாட்டு. அதோட இப்போ பார்த்தாலே அந்த தளபதி சீன் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ இருக்க எக்ஸ்போஸ்டான மீடியாவில் டக்குன்னு எல்லாத்தையுமே பாஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த மூமெண்ட்டில் யாருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு உள்ளே புந்துறாங்க. அதை தாண்டி சினிமாலேயே ஒரு பெரிய ஒரு எங்களுடைய சினிமா சொந்தங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டேனி கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னப்பா 10 படம் நடிச்சிட்டேன்னா 10 படம் நடிச்சதுக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 சம்பளம் கேட்பான். அவனை விடுங்க. இப்போ யூடியூப்ல பையன் வந்திருக்காரு, இன்ஸ்டாகிராம் இவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க, இவர் நல்லா சோஷியல் மீடியா நல்லா இதுவாக இருக்காரு, நல்லா ரீச்சாக இருக்காருப்பா, அவர் கூடுவான்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட நடிக்க தெரியுமா, இந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக தாங்கணும், அது மாதிரிலாம் பெருசாக யாரும் பார்க்கறது கிடையாது. அவரை கூப்பிட்டா 5,000 ரூபா ஒரு நாளைக்கு, இவனை கூப்பிட்டா 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபான்றது எங்களுக்கு அதுதான் ஊதியம், உழைப்பு எல்லாமே. இந்த 15,000ன்றது அவங்களுக்கு டிப்பாக இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம்மாக தான் அவங்களுக்கு இருக்க போகுது. பட் இதுதான் நாங்கள் அடிப்படையாக கேட்குறோம். ஒரு நடிகனா நடிப்புக்காக மட்டுமே நாங்கள் டெடிகேஷனாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, தப்பு கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும், எல்லாரும் சினிமா நடிக்கட்டும். ஏன்னா எல்லாருக்கும் யாருக்கு தான் ஆசை இல்லை சினிமா ஆசை சொல்லியா. பட் அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்காக சில காலங்களையோ உழைப்பையும் போட்டுட்டு வரும்போது அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், கூட நடிக்கிற எங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஐயா நான் போன மாதம் அப்படிதான் ஒரு ஈவெண்ட்டை போட்டு சொந்த காசெல்லாம் போட்டு செலவு பண்ணாலும் பெரிய ஈவெண்ட்டாக பண்ணேன். வெங்கட் பிரபுனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ஜிபி முத்து வந்து இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர், இஸ் அ கேரக்டர் அப்படின்னாங்க. மறுபடியும் என்கிட்ட போட்டு விட்றாரு ஐயா, தாங்காது பாடி. வேற யாரும் கேள்வி? ஓகே, வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். கொஸ்டின் யாராவது கேட்குறீங்களா?